அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பாராட்டி அல்லாஹ் இறக்கிய வசனம். இஸ்லாமை ஏற்றதற்காக கொடுமை செய்யப்பட்ட அடிமை பெண்களில் நஹ்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அவரது மகளும் அடங்குவர். மேலும் கொடுமை செய்யப்பட்ட ஆண் அடிமைகளில் அமீர் இப்னு புகைரா ரலியல்லாஹு அன்ஹு என்பவரும் ஒருவர். நினைவிலிருந்து சித்த பிரம்மை பிடிக்கும் அளவு அவரை கொடுமைப்படுத்தினார்கள். இம்மூவரையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விலைக்கு வாங்கி உரிமை விட்டார்கள். இதை கண்ட அவர்களது தந்தையான அபு குஹாஃபா, நீ பலவீனமான அடிமைகளை விலைக்கு வாங்கி உரிமை விடுகிறாய், திடகாத்திரமான ஆண் அடிமைகளை வாங்கி உரிமை அளித்தால் அவர்கள் உனக்கு பக்கபலமாக இருப்பார்களே என்றார்கள். அதை கேட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் அல்லாஹ்வின் திருப்தியை நாடியே செய்கிறேன் என்றார்கள். அதற்கு அல்லாஹ் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை புகழ்ந்தும் வசனங்களை இறக்கினான். இரையச்சமுள்ளவர் தான் அதிலிருந்து தப்பித்துக் கொள்வார். அவர் பாவத்திலிருந்து தன்னை பரிசுத்தமாக்கிக் கொள்ளும் பொருட்டு தன்னுடைய பொருளை தானமாக கொடுப்பார். அவர் பதில் செய்யக்கூடியவாறு எவருடைய நன்றியும் அவர் மீது இல்லாதிருந்தும் மிக்க மேலான தன் இறைவனின் முகத்தை விரும்பியே தானம் கொடுப்பார். இறைவன் அவருக்கு அளிக்கும் கொடையை பற்றி பின்னர் அவரும் திருப்தி அடைவார் என இவ்வசனத்தில் இரையச்சமுள்ளவர் என அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை புகழ்ந்து அல்லாஹ் அவர்களை பற்றி இந்த வசனத்தை இறக்கினான்.